Taste the Daily. அண்மை செய்தி. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அவிநாசி அத்திக்கடவு விவசாயிகள் கூட்டுக்குழுவின் சார்பில் நாளை மாபெரும் பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் அன்னூரில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தின் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் பார்வையிட்டு வருகிறார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி விவசாயிகள் கூட்டுக்குழுவின் சார்பில் நாளை மாபெரும் பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் அன்னூரில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் பார்வையிட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். உண்மையாலுமே இது மிகப்பெரிய ஒரு சாதனை விழா என்றுதான் கூற வேண்டும். எப்படி ஒரு சுதந்திர போராட்டமோ ஒரு விடுதலைக்கான வேட்கை இருந்ததோ அதேபோல் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் மிகப்பெரிய ஒரு கனவு, மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்ததுதான் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்பது. ஆனால் 70 வருட போராட்டத்தில் கடந்த 4.5 ஆண்டு பொற்கால அதிமுக ஆட்சியில் மக்களின் முதல்வரும் முன்னாள் முதல்வருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கி திட்டத்தையும் அவரே நேரில் துவக்கி வைத்தார் என்பதுதான் சிறப்பு. இதனால் மிகப்பெரிய பயன் என்னவென்றால், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது நீர்கள் தேங்கி விவசாயிகள் மிகவும் மகிழ்வுற்று வருகிறார்கள். குறிப்பாக வறண்டு கிடந்த ஏரிகள் அனைத்தும் அதிமுக ஆட்சியிலேயே தூர்வாரப்பட்டு கரைகளும் பலப்படுத்தப்பட்டதால் இன்று அனைத்து ஏரிகளிலும் நீர் நிரம்பி வருகிறது. இதனால் சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததால் விவசாயிகளின் விவசாயத்திற்கு மிகப்பெரிய பயன்பாட்டு திட்டமாக இது அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு கால ஒரு விடுதலை வேட்கைக்கு சமமான ஒரு கனவாக இருந்தது விவசாயிகளுக்கு. அப்படி ஒரு கனவு திட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக செய்து காட்டி கொடுத்தவர் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அவருக்கு விவசாய பெருமக்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும் நாளை கோவை மாவட்டம் அன்னூர் கஞ்சப்பள்ளி என்ற பகுதியில் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கிய விவசாயிகளின் கூட்டுக்குழுவின் சார்பாக மாபெரும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியும் பாராட்டு விழாவையும் விவசாயிகள் முன்னெடுத்துள்ளார்கள். அந்த பணிகளானது தற்பொழுது மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பணிகளை நேரில் ஆய்வு செய்வதற்காக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி அவர்கள் நேரில் வந்து தற்பொழுது ஆய்வு செய்து வருவதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் பொள்ளாச்சி வா ஜெயராமன் மற்றும் மேட்டுப்பாளையம் கழக அமைப்பு செயலாளரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான AK செல்வராஜ், அதேபோல் கழக அமைப்பு செயலாளரும் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினருமான தாமோதரன், அது மட்டுமல்லாமல் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் BP கந்தசாமி, சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் உட்பட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே நேரில் வந்து இந்த அற்புதமான நிகழ்வை முன்கூட்டியே கண்டு ரசிக்கும் விதமாக இங்கு ஆர்ப்பரித்து பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருண்.
விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அவிநாசி அத்திக்கடவு விவசாயிகள் கூட்டுக்குழுவின் சார்பில் நாளை மாபெரும் பாராட்டு விழா நடைபெறவுள்ள நிலையில் கோவை மாவட்டம் அன்னூர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் பார்வையிட்டு வருகிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.